வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பெயர் தப்பாக இருந்தால் அந்த நேம் கரெக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே இது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் கரெக்ஷன் ஒரு மைனர் கரெக்ஷனாக இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே இது மேஜர் கரெக்ஷனாக இருந்து பல வருடங்கள் கழித்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெசட் ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள நேம் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடு பயன்படுத்தி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பிறந்து 2 வருடத்துக்கு உள்ளால் இருந்தால் அந்த பேரில் ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் குழந்தை பிறந்த மருத்துவமனையிலே நீங்கள் டைரெக்டாக கொண்டு நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மைனர் கரெக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து 2 வருடத்திற்கு மேலான சின்ன சின்ன கரெக்ஷனாக இருந்தால் நகராட்சி அலுவலகம் அல்லது பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அலுவலகம் அல்லது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, இந்த 3 அலுவலகத்தில் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் சென்று நீங்கள் இப்படி என்னுடைய நேமில் சின்ன கரெக்ஷன் இருக்குது, ஸோ அதை கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து அதை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இனிஷியலாக ஒரு பேமெண்ட்டு கேட்பாங்க. அந்த பேமெண்ட்டை அவங்கள்ட்ட டைரெக்டாக கொடுத்தாலே போதும். ஒரு 15 டேஸுக்குள்ளால் உங்களுக்கு டைரெக்டாக போய் வாங்கிட்டு உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரில் பார்த்தீங்கன்னா மேஜர் கரெக்ஷன் இருந்தால், அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைகள், அதாவது பெரிய தப்பு, பெயர் மாற்றம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடு யூஸ் பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கெசட் ஆஃபீஸில் போய் சேஞ்ச் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் பர்த் சர்டிஃபிகேட்லேயே சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மேஜர் கரெக்ஷனு. ஸோ இந்த 2 மெத்தடை தான் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள நேமை கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே இது பெரிய கரெக்ஷன் இருந்தால் கெசட் ஆஃபீஸில் போய் மாற்றுற மாதிரி, அது எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் அதனுடைய ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க STATIONER அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு அப்படி கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதில் டைப் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, வெல்கம் டு ஸ்டேட்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மெயின் பேஜ் இது தான் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, ஃபார் நேம் சேஞ்ச் என்கொயரி ப்ளீஸ் கான்டாக்ட்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுல கரெக்ஷன் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், ரெட் கலரில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஃபார் நேம் சேஞ்ச் அண்ட் ரிலேஜன் சொல்லிட்டு கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் என்ன சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 1/7/2023 பப்ளிக் இது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் உள்ள நேம் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஒரு செல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்லாம் வழி தான் நீங்கள் அமௌண்ட்டு ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதில் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு செல்லான்னு சொல்லிட்டு ஒன்று கடைசியில் கொடுப்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான் மெயினாட்டு உங்களுக்கு ஆன்லைன் மூலம் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற மாதிரி நீங்கள் டைரெக்டாக போய் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டைரெக்டாக செல்லான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ளால போகும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணால் லாஸ்ட்டு உங்களுக்கு செல்லான்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் வரும். அந்த பிரிண்டை நீங்கள் எடுத்து கையில் வச்சுருக்கணும். அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சர்வீஸ் டு பப்ளிக்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ நீங்கள் இந்த பேஜில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த நேம் கரெக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செல்லான் விளையாட்டு 750 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெறும் 150 ரூபா மட்டும் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இனிஷியல் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாட்டு டெட்லீட் சர்டிஃபிகேட்டு காப்பி ஆஃப் ரெஜிஸ்டர்டு அடாப்ஷனல் டீட் டு பி என்க்ளோஸ் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைவர்ஸ்னால உங்களுடைய நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு டெட்லீட் சர்டிஃபிகேட்டு காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் காப்பி டு என்க்ளோஸ் கண்டிப்பாட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பி கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஜன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கீழே ஒரு சில டாக்குமெண்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டைரெக்டாக நீங்கள் பே பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைனில் செல்லாம் போல தான் பே பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலையில் 10லேருந்து 1 மணிக்குள்ளால தான் ஆன்லைனில் செல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணிக்கு உள்ளால தான் நீங்கள் பே பண்ணணும். இந்த டைமை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருங்க. இந்த டைமுக்குள்ளால தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லீவு அடுத்த பார்த்தீங்கன்னா மற்ற டைமில் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண முடியாது. அப்படி பே பண்ணாலும் உங்களை அமௌண்ட்டு போகிறத தவிர உங்களுக்கு கரெக்டாக சப்மிட் ஆகாது. உங்களுடைய அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்க டைம் மட்டும் அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துலேயே ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஃபார்ம் 1, 2, 3ன்னு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஃபார்ம் உங்களுடைய ரிலேஜனை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் 3வது ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அந்த ஃபார்மை நான் உங்களுக்கு டவுன்லோடு பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாமே உங்களுக்கு ஃபார்மு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமில் கரெக்ஷன் பண்ணுறதற்கான கெசட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுடைய சைல்டுடைய ஃபோட்டோ நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுற இடத்துலையே கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ. அதே இது பார்த்தீங்கன்னா குழந்தை 18 வயசுக்கு கீழே இருந்தால் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது தான் அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் கார்டியன் அதாவது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு அதில் அட்டஸ்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுவும் நீட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக இதில் பிளாக் லெட்டர் அதாவது பெரிய எழுத்தில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ அது எப்படி எழுதுனா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் செல்வியா திருமதியா அது எதுவோ கரெக்டாக பெரிய எழுத்தில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளையுடைய ஓல்டு நேமு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இனிஷியல் கரெக்டாக நீங்கள் எழுதிடுங்க பெரிய எழுத்தில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய பேர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த நேமை கரெக்டாக நீங்கள் அதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் ஆர் டாட்டர் ஒய்ஃப் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கொடுத்து டாட்டரா சன்னா அது என்னதோ அதோடைய நேமை கரெக்டாக இதில் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த டேட் மந்த் இயர் அது கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க எழுதிடுங்க. எழுதிட்டு இதில் மேலா ஃபீமேலாக அதை டிக் பண்ணிவிட்டு ஏஜும் இதில் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பிறந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக நீங்கள் இதில் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாட்டு செராக்ஸ் காப்பி ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது நீங்கள் செராக்ஸ் காப்பி வைக்க வேண்டியிருக்கும். அதில் எது வைக்கிறீங்க அதில் இருக்கிற போலே அட்ரஸை நீங்கள் கரெக்டாக நேம் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புதிய நேமு என்னது கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்களோ புதிய நேமு இதில் கரெக்டாக இதில் ஃபஸ்ட்டு இனிஷியல் அடுத்து உங்களுடைய நேமு ஒவ்வொரு பாக்ஸ்லையாட்டு கரெக்டாக நீங்கள் எழுதிடுங்க. புது நேமு என்ன நேமு நீங்கள் கரெக்ஷன் பண்ண வரீங்களோ அந்த
புது நேமை அதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் 2 டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் பாக்ஸை டிக் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக போய் ஆஃபீஸில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணால் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய போஸ்ட் விளையாட்டை அனுப்பியிருக்காங்க. ஸோ அது எதுவும் அது கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேஷன் டேட், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தால் அந்த செல்லான் அதோடைய நம்பர் டேட் கரெக்டாக நீங்கள் எல்லாமே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காண்டி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதோடைய ரீசனை நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் மெயினாக உங்களுடைய சிக்னேச்சரை திரும்ப நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுதான் மெயின். பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் பிளாக் லெட்டரில் நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் மெயினாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஓல்டு நேம் இருக்கிற ஒரு சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டியிருக்கும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஒரு டாக்குமெண்ட் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டிருக்கு. எல்லாமே கரெக்டாக நீங்கள் இந்த இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸில் கொண்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ் தான். அவங்க ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கிட்டு இந்த இதில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கரெக்டாக சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த டவுன்லோடு பண்ணணும், எந்த டைமுக்குள்ளால் நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் பே பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்ததற்கான ஏன்னா உறுதிமொழி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணும்போது அதோடைய பிஏஓ கேட்டிருக்கேன். ஸோ என்ன பிஏஓ அதை கரெக்டாக இதில் நீங்கள் இந்த பிஓவை நோட் பண்ணி வச்சு அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுன்னா இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதற்கான தனி அலுவலகம் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கன்னியாகுமரியே இதில் மென்ஷன் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது திருநெல்வேலி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் இருக்கிற அரசு கலாச்சாரம், மதுரை 6 தொலைபேசி எண் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் மதுரையில் தான் அதுக்குடைய கெசட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே பேர் தான் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கோம். ஸோ அதே போல் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த நியரஸ்ட்டாக இருக்குதோ அந்த கெசட் ஆஃபீஸில் போய் நீங்கள் டைரெக்டாக கொடுத்தா போதும். கொடுத்தா வித்தின் ஒரு 7 டேஸ்க்குள்ளால் உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர் பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு மெத்தட் மூலமாட்டும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.